பொங்கலுக்கு 1 வீக் லீவ் விட்டா நாங்க 1 வீக் லீவ் எடுத்தாச்சு. இன்னைக்கு தான் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறா ஆஃப்டர் பொங்கல். அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அடை தோசை, நைட்டே எல்லா பருப்பையும் போட்டு ஊற வச்சிருந்தேன். காலையில வந்து அடை தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு சாதத்தை வச்சுட்டு இன்னொரு சைடு பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். காய் வந்து முள்ளங்கியும் உருளைக்கிழங்கு மாங்காய் இது மட்டும் தான் இருந்துச்சு. இதை வச்சு ஏதாச்சும் பண்ணணும். முள்ளங்கியும் மாங்காவும் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் தான் போடாம பச்சை மிளகா போட்டா சாம்பார் வச்சிருந்தேன். பருப்பு வந்ததுக்கு அப்புறமா வடசட்டியில வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே குக்கர்ல வந்து உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு மசாலாலாம் போட்டுட்டு பொட்டேட்டோவை நல்லா எண்ணெயிலே வேக வச்சு நல்லா ரோஸ்ட் ஆறதுக்கு எடுத்தோம்னா நல்ல காரமா பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஒரு ஆம்லேட்டையும் வச்சு லஞ்சை வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு விளையாட்டுல பார்க்கலாம். பை.